சார், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நிகழ்வு நடந்திருக்கு. இன்னைக்கு நினச்சா கூட நீங்கள் நினச்சி பெருமைப்படுற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி, இப்போ நினச்சா கூட அந்த விஷயத்தை நினச்சி நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருந்தால் சொல்லுங்கன்னு ஏபிஜே அப்துல் கலாம்கிட்ட ஒரு ஸ்கூல் மீட்டிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அமெரிக்காவோட கண்ணை மறைச்சி அணுகுண்டு சோதனை நடத்திருக்காரு. இந்திய ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து இந்தியாவோட பிரசிடென்ட் ஆகிருக்காரு. விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக எவ்வளவோ ஏவுகணைகளை வெற்றிகரமாக நிலைநிறுத்திருக்காரு. இதெல்லாம் சொல்லுவார்னு பார்த்தா அவர் சாதாரண ஒரு விஷயத்த சொன்னார். இதே மாதிரி ஒரு ஸ்கூல் மீட்டிங்கில் நான் கலந்துக்கும் போது நேஷனல் ஆண்டம் போடுறாங்க. அதில் எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. லாஸ்ட் ரோவில் மட்டும் ஒரு 10-15 குழந்தைங்க எந்திரிச்சு நிற்கல. நான் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறேன், ஏன் அந்த குழந்தைங்க எந்திரிக்கலன்னு. அவங்களாம் வந்து போலியோவில் அட்டாக் ஆனவங்க. அவங்க காலில் வந்து 3-4 கிலோ எடை மதிக்கத்தக்க அந்த செயற்கை கால் இருக்கிறதுனால அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு அவங்களால எழுந்து நிற்க முடியாதுங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. அதை கேட்ட அப்துல் கலாம் வந்து உடனே ஒரு ஆராய்ச்சி செஞ்சு இருக்கிறதுல லைட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த செயற்கை கால்களை செய்ய முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறாரு. கடைசியில் செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ண உடனே அதை போட்டுட்டு எந்திரிச்சு நிற்க கூட 1 நிமிஷம் தான் அந்த நேஷனல் ஆண்டம். அதை பாடுற வரை நிற்க கூட முடியாத குழந்தைங்க விளையாடுறாங்க, ஓடுறாங்க, எளிமையாக நடக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்கிறத பார்த்தவர் அதுதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய பெருமைப்படக்கூடிய விஷயமா அவர் பதிவு பண்ணுறாரு.